மோடியை சந்திக்க போறாரு. ஏற்கனவே 2013 பார்த்தவர். அப்போ முதல்ல பார்த்தாரு, இப்ப முதல்வனா பாக்குறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் போட்டிருந்தாங்க. உள்ள போய் முதலமைச்சர் போறாரு. போயிட்டு 4:30 உள்ள போனவர் 4:33 திரும்பி வந்துறாரு. எனக்கு 3 நிமிஷம் தானே அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா செய்திகள் வந்துச்சு 10 நிமிடம் பேசினாருங்க. 10 நிமிடம் பேசினார் விஜய் பிரதமர் கிட்ட அப்படிங்கிறதும் பொய், அது உண்மை இல்ல. அவர் பேசினது 3 நிமிஷம். சரி 3 நிமிஷம் தான் உண்மையிலே பேசினாரா அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா உள்ள போயிட்டு அவர் வெளியே வந்தார்ல அந்த டைமிங் தான் 3 நிமிஷம். அதாவது விஜய் அவர்கள் பிரதமருடைய அலுவலகத்துக்கு போறாரு, இறங்கி உள்ள போறாரு, பிரதமர் இந்த அறைக்கு அந்த ஒரு ஹாலுக்கு போறாரு. அந்த ஹால்ல விஜய் அவர்களும் பிரதமரும் ஒன்றாக இருந்த நேரம், ஒன்றாக சந்தித்துக் கொண்ட நேரம் 1 நிமிடம் 19 நொடிகள். ஃபாஸ்ட் மாயல அது மாதிரி 1 நிமிடம் 19 நொடிகள்ல அவர் வந்து என்னென்ன பேசணுமோ பேசியிருக்காப்ல. எனக்கு தெரிஞ்சு ரோபோ கூட இவ்வளவு வேகமா பேசிருக்க வாய்ப்பு இல்லை. இவ்வளவு ஃபாஸ்டா பேசினா கூட பேசிக்க முடியாது. இதை விட ஃபாஸ்டா 2x வைப்பாங்கல்ல இந்த பொதுவா யூடியூப்ல, இப்படி பேசினா மட்டும்தான் அந்த ஸ்பீட்ல பேசிருக்க முடியும். அப்ப இந்த 1 நிமிடம் 19 நொடிகள்ல என்ன பேசினாங்கன்னு பார்த்தா அந்த 19 நொடிகள் பூங்கொத்து கொடுக்க அவர் எடுத்து அங்க வைக்க, ஷால்வை போட அவர் எடுத்து அங்க வைக்க, கோப்புகள் கொடுக்க வைக்க, இதுக்கு ஒரு 19 நொடிகள் ஆயிருக்கு. நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 1 நிமிடத்துல சிட் டவுன், ஓகே, உட்கார்றாரு 10 செகண்ட் 50 செகண்ட் இருக்கா, 2 பேரும் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க, 2 போட்டோஸ் வருவாங்க, போட்டோ எடுக்கிறாங்க. இதுல வந்து 20 செகண்ட் காலி ஆகுது, மீதி 30 செகண்ட். அவர் அங்க இருந்து ஆபீசர், தமிழ்நாட்டு ஆபீசரை பிஎம் பாக்குறாரு. யாரு? மோடி பாக்குறாரு. சார் ஓகே முடிஞ்சு.